அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரம் அருளும் ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் முழுவதுமே மீனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேச ராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் இந்த ஆணி மாதத்தில் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல மிதுனத்தில் சூரியன் மற்றும் குருவோடு இணைந்து சஞ்சரித்த புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது. குறிப்பாக முக்கிய கிரகமான சனி பகவான் வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த ஆணி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு அஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார். 7.5 சனியுடைய ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தாங்க இருக்கும். இந்த விரயங்கள் வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. இந்த விரயங்கள், இந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கூடிய விரைவில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகளும் தென்பட இருக்கு. உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனக்கவலை அதிகரிக்குங்க. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் மேசராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் இந்த ஆணி மாதத்துல ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். மேலும் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமானவர் சுக்கிரன் என்பதால் உடன்பிறப்புகள் வழியே ஒரு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதுங்க. வியாபார போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் மனக்கலக்கத்தை உருவாக்கும். அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் கூட வரலாங்க. இந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமையிருக்கு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நீங்கள் ஒன்று நினைக்க அவை ஒன்று நடக்குங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்யுங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கூட காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் மீனராசினியர்களுக்கு மிதுனத்தில் குரு மற்றும்
சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது கடகராசியில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் பஞ்சமஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. அவர்கள் எங்கு செல்கிறார்கள், எங்கு போகிறார்கள், சமூக வலைதளங்களில் என்ன பண்ணுகிறார்கள் என்பதை அதிக கவனத்தோடு கவனிப்பது நல்லது. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனத்தில் கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் இக்காலகட்டங்கள்ல சுபகாரிய பேச்சுக்கள் திடீரென முடிவாகலாங்க. இந்த சுபகாரிய பேச்சுகளுக்கான செலவுகள் சுப செலவுகளாக அமையும் பட்சத்தில் அதற்கு கடன் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கா என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வருங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் வேலை பளு கூடும், இருந்தாலும் அதை ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி பாராட்டுகளை பெற இருக்கீங்க. ஒரு சிலருக்கு அயல் நாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெற்றோர்களுடைய ஆதரவு திருப்தி தர இருக்கு. தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குங்க. ஆனால் இந்த பணத்தை அதற்காக மட்டும் செலவு செய்வது நல்லது. அதை விட்டுவிட்டு வேறொரு தொழில் செய்வதோ அல்லது வேறொரு முதலீடில் மேற்கொள்வதோ வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எதற்காக நீங்கள் நிதி பெறுகிறீர்களோ அதற்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசினியர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வையும் பதிகிறது. அதாவது இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை சனி மீது பதிகிறதுங்க. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகளை ஏற்படுத்தி கொண்டால் வீண் செலவுகள் குறையுங்க. இல்லத்திற்கு தேவையான மின்சாதன பொருட்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கலாம். வீட்டு பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க. வாகன மாற்றம் செய்யும் எண்ணங்கள் மேலோகும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாங்க. தொழிலை இடமாற்றம் செய்யும் வாய்ப்புகளும் உண்டு. அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவர் வக்ரம் பெறும்போது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். வருமானம் தடைபட்டு வந்து சேருங்க. அயல் நாட்டில் உள்ளவர்கள் தாய்நாடு திரும்ப முடியாத சூழல் உருவாகும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க. ஒரு சில வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழல் உருவாகும். இக்காலத்தில் சனி வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும் வழிபாடாக அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தடைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துங்க. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு அதிக முயற்சியின் பேரில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல பெண்மணிகளுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் என்றாலும் விரயங்களும் வீடு மாற்றங்களும் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இக்காலகட்டங்களில் மீன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.